ஆண்டவர் எல்லா நன்மையும் கொடுத்தது நன்மைக்கு தான். நல்லா சாப்பிடு, நல்லது. சாப்பிட்றதுக்கு அது பிரசங்க கிடையாது. சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு நாக்கு மட்டும்தான். நாக்கு ஒரு கரண்டி மாதிரி வச்சிருக்கலான்னு அந்த ஊழியக்கார். நாக்கை கரண்டி மாதிரி நீட்டாக வச்சு சாப்பாடை வச்சுச்சா உள்ளே போய்டும் டாயிங். அப்படி வச்சுருந்தானே எப்படி இருக்கும், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நாக்கை அப்படி வச்சு சாப்பாடு வச்சு உள்ளே டாயிங் அப்படி போச்சுன்னா வயிறு நிரம்பிது. வயிறு நிரம்பணும், அதுக்கு தான் நாக்கு அப்படின்னா ஈஸி. நாக்கை ஒரு கரண்டி மாதிரி வச்சுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன் அப்படி வைக்கல. நாக்கு என்ன பண்ணிடுறாரு, பல விதமான அறுசுவை உணர்வுகளை உணரும்படியான டேஸ்ட் பார்க்குற அளவுக்கு நாக்கை வச்சுக்கிறார். பார்த்துருக்கீங்களா? அந்த நரம்புகள் திசுக்கள் நாக்கில். ஒரு சிலர்லாம் சாப்பிடும்போது சொல்லுவாங்க காரம் கம்மியாகுது, உப்பு கம்மியாகுது, சாப்பாடு நல்லா இல்லை. அது ஏன் சாப்பிட்ற, பசி எடுக்குது. பாருங்களா, டேஸ்ட்டுக்காக டேஸ்ட். இதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம். நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்ணும், தப்பு கிடையாது. சாப்பிட்றத நல்லா சாப்பிடும். கேட்பது ரெண்டு காது எதுக்கு ரசித்து கேட்கணும். ஒரு சிலருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும். சத்தம்லாம் கவனிச்சுனே இருக்கணும். இந்த சத்தம் இங்கே மாறுது, இங்கே கரெக்டாகல, இங்கே அந்த இசை சத்தம் ரசனை, மூக்கு நுகர் வாசனை. ஒரு சிலர்லாம் வாசனை வச்சே சொல்லுவாங்க கொழும்புனா கொழும்புன்னு. கண் ஆண்டவர் அழக ரசனையாக ரசிப்பதற்காக கண் பார்வை. பார்க்கறதுக்கு மட்டும் பெருசு பெருசாக வச்சுட்டு போயிட்டுருக்கலாம். ஆண்டவர் ஏன் கண் அழகாக வச்சுக்கிறார். உனக்கு நீ கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் ரசிக்கணும். உன்னையே பார்த்து உன்னை ரசிக்கணும். பரவாயில்ல, வயசானாலும் பரவாயில்ல, நல்லா தாங்கிற அப்படி சொல்லணும். இதெல்லாம் ஆண்டவர் நல்லதுன்னு பார்த்தார். ஆனால் அந்த மனுஷன் தனியாக இருக்கும்போது நல்லதல்லன்னு சொன்னார். ஆண்டவர் படைச்சது அத்தனையுமே நல்லது. இப்போ ஆண்டவர் மனுஷனுக்காக உருவாக்கின அத்தனை ஆசீர்வாதம் நல்லது. அதில் இந்த ஆசீர்வாதம் நல்லது. இந்த மனுஷனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு சாப்பிட்ற தேவையான கனிகள், அவனுக்கு இருக்க தேவையான இடம். ஸ்டடி பண்ணோம் ஏதேன் தோட்டத்தை. அந்த ஸ்டடியில் சொல்கிறாங்க, அந்த தோட்டம்ன்றது ஒரு பெரிய தேசம். நதி ஓடி 5 நதி ஓடுதுன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய தேசமாக இருக்கும், எவ்வளோ பெரிய நாடாக இருக்கணும் பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு ஒரு நாட்டையே கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாட்டையே கொடுத்தாருன்னு உனக்கு ஒரு வீடை தர மாட்டார். உனக்கு வீட்டை தருவார். சொல்லுங்கள், எனக்கு வீட்டை தருவார். ஆண்டவர் உன்னை உருவாக்கியிருக்கிறாரு. சொந்த வீடு வரும். நான் சொல்லட்டுங்களா, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நல்லதுன்னு கண்டார். ஆமென். ஆதியாகமம் 1:31 எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. எல்லாவற்றையும் பார்த்தா அது மிகவும் நன்றாக இருந்தது. ஆதியாகமம் 2:18 மனசு தலைமை நல்லதல்ல. அப்போது பிரசங்கி சொல்கிற வார்த்தை நல்ல ஐஸ்வர்யத்தில், கனத்தில், நாணத்தில் பேர் பெற்றவனாக விளங்கிய எல்லா அனுபவம் மிக்கவனாக காணப்பட்ட சாலமன் சொல்கிற வார்த்தை பிரசங்கி 7:29 தேவன் மனுஷனை செம்மையானவனாகவே உண்டாக்கினார். அப்படின்னா செழுமையா ஆசீர்வாதமானவனாக உண்டாக்கினார். அவனை ஆண்டவர் உருவாக்கும் போது, மனுஷனை படைக்கும் போது எல்லா வகையான ஆசீர்வாதத்தில் நிரம்பினவனாகவே உண்டாக்கினார். அந்த மனுஷனுக்கு எந்த வகையிலும் பயம் இல்லை, எந்த வகையிலும் குறைவு இல்லை, எந்த வகையிலும் என்ன இல்லை, பற்றாக்குறை இல்லை. தேவ பிரசன்னத்தில் சந்தோஷமா இருந்தான், தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்திருந்தான், தேவனுடைய சத்தத்தை தினந்தோறும் கேட்டுக்கொண்டு பழகி கொண்டிருந்தான். அவனுடைய வார்த்தை ஒரு பெரிய அசாத்தியமானதாக இருந்தது. அவனோட ஞாபக சக்தி ரொம்ப அசாத்தியமானதாக இருந்தது. ஆண்டவர் ரொம்ப செம்மையானவனாகவே ஆசீர்வாதம் மிக்கவனாகவே உண்டாக்கினார். அப்போ ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது எல்லா வகையான ஆசீர்வாதத்தினால்தான் உண்டாக்கணும். இப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, எதெல்லாம் அந்த மனுஷன் இழந்து போனானோ அந்த ஆசீர்வாதத்தில் மீண்டும் பெற்றுக்கொள்ளணும்னு எதிர்பார்க்குறாரு. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். அதுக்காகத்தான் நாம் ஐஸ்வர்யங்களாக மாறும்படி அவர் நமக்காக என்ன பண்ணாராம், தரித்திரரானாரு. நமக்காக அவர் வந்தது காரணமாக தான் எதெல்லாம் இழந்து போனோமோ அந்த ஆசீர்வாதத்தில் மீண்டும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென்.